வெளி உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுக்கிறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டு நிறைய ப்ராசஸ், அதாவது திரும்ப திரும்ப பதப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நிறைய ஆயில் ஃபுட்டு, கெட்ட கொழுப்புள்ள உணவுப் பொருட்கள், ரொம்ப அதிக இனிப்புள்ள உணவுப் பொருட்கள், ரீஃபண்ட் கார்பில் செய்யக்கூடிய நிறைய புரோட்டாவிலேருந்து நிறையா உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்லீரலுங்கிறது நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆளுகால் எடுத்தால் தான் ஃபேட்டு படியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் லிவர் சேஞ்சஸ்ங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எடுக்கிறது, சுகர் எடுக்கிறதுலாம் இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வெளியில் உணவுப் பொருளையும் நிறைய அவாய்ட் பண்ணவும் முடியல. இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன தான் சொன்னாலும், என்ன தான் அவேர்னஸ் சொன்னாலும் யாரும் வந்து அதை அவாய்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி அவாய்ட் பண்ண முடியாமல் சம்டைம் நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுக்கும்போது கண்டிப்பாக ஹாட் வாட்டர் குடிங்க. அது ஒரு மெயினான ஒரு விஷயம். ரெண்டாவது, லெமன் வாட்டர் எடுக்கிறதும் ரொம்ப நல்லதான விஷயம். லெமன் வாட்டருங்கிறது அவங்க கொடுக்குற ப்ராசஸ், அந்த மாதிரி ஒரு பாட்டில் அதெல்லாம் கிடையாது. நீங்களே வீட்டில் லெமனை புழிஞ்சு எடுங்க, அதுவும் ரொம்ப நல்லதான விஷயம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி அடிக்கிறதுனால ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லதான விஷயம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது அந்த புதினா சட்னி அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதினா சட்னியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸும் இருக்குது. அதனால் புதினா சட்னி எடுத்துக்கிறது நல்லது. அதே மஞ்சள் மிளகு போட்டு பால் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லதான விஷயம். அதே வெந்தய தண்ணி எடுத்துக்கிறது அதுவும் ரொம்ப நல்லதான விஷயம். அடுத்து இந்த இஞ்சி புதினா கலந்து அந்த மோர் கலக்கி அதையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு குடிக்கிறதும் ரொம்ப நல்லதான விஷயம். இதெல்லாம் பயன்படுத்தினா ஓரளவு நம்ம அந்த டைஜஷனை, அந்த கட் ஹெல்த்துடைய பாதிப்புகளை நம்ம ஓரளவு நம்ம தவிர்க்கலாம்.